இன்னைக்கு நம்ம பேச்சு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். காயத்ரி சங்கர், பிரீத்தி நெடுமாறன், தேவ் ராம்நாத், ஜனா, மகேஷ் ஆகிய ஐவருமே கொல்லிமலையில அடர்ந்த வனப்பகுதிக்குள் ட்ரெக்கிங் போறாங்க. பழங்குடி இனத்தை சேர்ந்த பாலசரவணன் ஐவருக்கும் வழிகாட்டுகிறாரு. இது தடை செய்யப்பட்ட பகுதி என்ற இடத்தில் ஐவரும் அத்துமீறி நுழைய முயற்சிக்க அவர்களை தடுத்து நிறுத்தும் பாலசரவணன் இது மிகவும் ஆபத்தான இடம் என்று எச்சரிக்கிறாரு. அவரது பேச்சை மீறி அப்பகுதிக்குள் நுழையும் ஐவரும் எதிர்பாராத விதமா அமானுஷ்ய சம்பவங்களை சந்தித்து உயிருக்கு போராடுறாங்க. இது பேச்சியின் செயல் என்றறிந்த பாலசரவணன் ஐவரையும் காப்பாற்றும் முயற்சியில ஈடுபடுகிறாரு. ஆனா அங்கு நினைத்து பார்க்காத சம்பவங்கள் நடந்து அதிர வைக்குது. அது என்ன, பேச்சு யாரு, அவருக்கு என்ன வேண்டும் என்பதுதான் இந்த பேச்சு படத்தினுடைய மீதி கதை. முழு நீள கதையும் பகலில் நடக்குது. வழக்கமா பேய் படங்களுக்கான டெம்ப்ளேட்டே இல்ல. ஆனா திகில் ரசிகர்களுக்கு சம விருந்தாக இருக்கும். காயத்ரி சங்கர், பிரீத்தி நெடுமாறன், தேவ் ராம்நாத், ஜனா, மகேஷ் ஆகிய ஐவருமே அலட்சியமாக பேசுவதும் பிறகு அமானுஷ்ய சம்பவங்கள்ல பாதிப்பினால உயிர் பயத்துல அலறுவதுமா அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. காமெடி நடிகர் பாலசரவணா இது என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு குணச்சித்திர நடிப்பில் மிளறுகிறாரு. பேச்சு வேடத்தில் வரும் பாட்டி மிரட்டி இருக்கிறாரு. அடுத்த பாகத்தில் அவர் என்னென்ன அட்டகாசம் செய்ய போகிறாரோ. கொல்லிமலையின் அமைதியான பசுமை அழகை மாறுபட்ட கோணத்தில் அடர் வனப்பகுதியின் இருளடைந்த மரவீட்டின் அமானுஷ்யத்தையும் பார்த்திபனின் கேமரா துல்லியமா பதிவு செய்து ராஜேஷ் முருகேசனின் பின்னணி இசை பயமுறுத்தது. பேச்சியின் வரவு மற்றும் தொடர்ச்சியான காட்சிகளில் ரசிகர்களின் இதயங்கள் படபடவென்று துடிப்பது உறுதி என்றுதாங்க சொல்ல வேண்டும். எடிட்டர் இக்னேஷியன் அஸ்வின், ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன், மேக்கப், அதிரை வைக்கும் ஒளி வடிவமைப்பு என்று தொழில்நுட்ப ரீதியாகவும் படம் மிரட்டி இருக்கு. படத்தை எழுதி இயக்கிய ராமச்சந்திரன் கடைசி நேர திருப்பு முனையில் நம்மள கவனிக்க வைக்கிறாரு.